ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஹேமா சமையல். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். சன்னா எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 3 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அரைக்கிறதுக்கு தேங்காய், வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைக்கிற தேங்காய் வெள்ளைப்பூடோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிடலாம். இதில் தக்காளி கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச தக்காளியே கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். சன்னாவை ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட போகிறோம். சன்னா மசாலா இப்படி வீட்டில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு எந்த விதமான மசாலாவும் நம்ம சேர்க்கலை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா செய்கிறோம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்தோடனே இதோட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே மீதம் இருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கட்டும். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலா ஜாமான் எல்லாத்தையும் நல்லா தீய விடாமல் எடுத்து கிளறிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறிக்கோங்க. இப்போ அரைத்த விழுதை சேர்த்துனா அது நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம இப்போ வேக வச்ச சன்னாவை எடுத்து ஒரு 2 கரண்டி எடுத்து அதை நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். மிச்சம் இருக்க ரிமைனிங் சன்னாவை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஆல்ரெடி கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சன்னா அரைச்சி சேர்க்குறனால நான் வீட்டில் எப்போயுமே இப்படி தான் அரைச்சி தான் சேர்ப்பேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சன்னா அரைச்சதை அந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். சன்னா மசாலா ரெடி. இதுவரை நீங்கள் மதுரை ஹேமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சன்னா மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.